எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நான் உரம் கொடுக்க பாருங்கள். அது வந்து கெமிக்கல் உரம் தான். கெமிக்கல் உரம் கொடுக்கறதால நம்ம உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செடிகளுக்கும் ஒன்றும் ஆகாது. அது ஆரோக்கியமாக நிறைய பூக்கும், ஆரோக்கியமாக நல்லா வளருங்க. நான் நிறைய வெரைட்டியில் ரோஸ் செடி வச்சுருக்கேன். அப்பப்போ அறுவடை பண்ண முதல்ல அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் ரோஸ், கொடி ரோஸு, பெங்களூர் ரோஸ், நாட்டு ரோஸு, அப்புறம் பெங்களூர் ரோஸ்லேயே கலர் கலராக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே நான் கொடுக்கறது ஒரே உரம் தாங்க. மாதம் ஒரு முறை இந்த உரத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். டிஏபி வந்து டைரெக்டாக நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அது சீக்கிரம் கரையவே கரையாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு 50 கிராம் வரும். அதனால் நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்களோ அத்தனை லிட்டருக்கும் அத்தனை 50 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 லிட்டருக்கு 1/4 கிலோ அளவுக்கு ஊற வைக்கிறேங்க. நான் ஏன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதை 4ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு எடுத்து நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி கையால் கரைச்சாலே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இதை பாருங்கள், இப்போ அந்த தண்ணியோட கலர் பாருங்கள். இப்போ முல்லைச்செடிக்கு, ரோஸ் செடிக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். முல்லைச்செடி, இதுக்கப்புறம் இது கொடி ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குது, உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் இது ஒரு வெரைட்டி ரோஸுங்க. இது பன்னீரும் இல்லாமல் பெங்களூரும் இல்லாமல் இது பன்னீர் ரோஸு. இது சூப்பராக நல்லா நிறைய பூத்துட்ருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி ரோஸு சொல்லவே வேணாம். டெய்லி ரோஸு அவ்வளோ பூ பூத்துட்ருக்குதுங்க. தினமும் 10 பூவாச்சும் பூக்குது. ஆனால் நான் பறிக்கிறதே இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்ட்டு செடியிலே விட்டுருவேன். அப்படியே இருந்து தான் காஞ்சி போவதை தவிர நான் பறிக்கிறதே இல்லை. யாருன்னா கேட்டால் மட்டும்தாங்க பறித்து கொடுப்பேன். அவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்ல டார்க் கலர் வரையுது. அழகாக இருக்கும். கண்ணை பறிச்சுட்டு ரோட்டில் போகிறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா இது காம்பவுண்டுக்கு மேலே வச்சுருக்கேன் நான், கைப்பிடி வரல. இதுக்கும் இப்போ இந்த கரைசல்லாம் கொடுக்க போகிறோங்க. ஒவ்வொரு ரோஸ் செடிக்கும் நம்ம வந்து 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். 1 லிட்டர்லாம் ஊற்றினா செடியிலேருந்து வழிஞ்சு கீழே போயிடும். 1/2 லிட்டர் ஊற்றினோம்னா கரெக்டாக அந்த மண் உறிஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்தாலே நீங்கள் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸ் செடிக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது இந்த டிஏபி உரங்க. இது முல்லைப்பூ, மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி இருக்கும் இல்லைங்களா, பெருசாக அது. இதுக்கும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் இதை ஊற்றி விட்றேங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.